இன்னார் இனியவர் என்று எங்கள் முதலமைச்சருக்கு பாகுபாடு இல்லை. தவறு யார் இழைத்திருந்தாலும், சொந்த கட்சிக்காரர் இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நோக்கம், எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த வகையில் மாநகராட்சியில் கூட 2 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளோடு சண்டையிடுவதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் பதவியிலிருந்தே நீக்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. நீதியின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. கடந்த காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி. அதற்கு சாட்சி சாத்தான்குள்ள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி. பிரீப்பா சொல்லியாச்சு, உனக்கு ஹெட்லைன் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? சாலையில் தான் இருக்கிறீங்க. அவங்க பாண்டிச்சேரியிலிருந்து வந்தாங்கல்ல, அங்க தள்ளாடிக்கினே இருந்தவங்களை பார்த்துட்டு வந்தவங்க அவங்க கவர்னரா. அதனால எது பார்த்தாலுமே அவங்களுக்கு தள்ளாட்டமா தெரியுது. அன்பு சகோதரிக்கு மீடியா மேனியா ஏதாவது இப்படி பேசிக்கொண்டு தான் இருப்பார். நீ நின்று கொண்டிருக்கிற சாலை எப்படி தரமாக இருக்கிறது என்று நீங்கள் அவரிடம் அடுத்த முறை கேள்வி கேட்கும்போது சொல்லுங்கள். சேகர் பாபு, நாங்க எப்படி தேர்தல் அணுகணுமோ அப்படி அணுகணும். அதுக்கு சவாலான ஏற்றுக்கொள்கிறேன். இவை எதை கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் களத்தில் நின்று நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அதனால சேகர் பாபு வரட்டும், இப்படிதான் தேர்தல் நடத்தணும். நாங்க ஒன்னும் எங்களை விட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள் சொல்லிட முடியாது. ஆக நாங்கள் ஏதோ தகுதி இல்லாமல் தோற்று போவதில்லை. இதுல மேன் பவர், மசில் பவர், மணி பவர் எல்லாமே தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. இதே தென் சென்னையில இதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை விட நான் வாங்கி இருக்கிறோம். 22 தொகுதிகளில் 18.5% வாங்கி இருக்கிறோம். ஆக ஒரு கட்சி மெதுவாகத்தான் வளரணும், வளர்ச்சி பாதையில் நாங்க இருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்போம். தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது என்பது நம் கையில் இல்லை. ஆனால் ஒரு தமிழகத்தின் ஒரு பிரஜை என்ற வகையில் நிச்சயமாக நான் இதுதான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா அவர் சொன்ன புதுச்சேரியிலிருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்ற எதை சொல்ல வருகிறார்? அப்போ இவங்க டாஸ்மாக் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்களா? நான் 1 வருஷம் ஆகியும் நான் தள்ளாடுவேனா? தினம் தினம் டாஸ்மாகை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வருமானத்திற்கு மேலே வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். ஆக எதை கேட்பதற்கு எதை சொல்ல? ரோட்ல ஓட்ட விழலன்னு சொல்லட்டும். ஓட்ட விழுந்ததா இல்லையா? ஓட்ட விழுற அரசாங்கத்துக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கறது இது சரியா இல்லையா? அதனால எங்களுக்கு விமர்சனம் நாங்க செய்வோம். நீங்க விவாதிங்க. தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்று எல்லோரும் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் அணுகுவோம். அப்ப நாங்க வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்று பார்ப்போம்.